இதெல்லாம் திராவிட சாதனைகளில் வருகிறது. டாஸ்மார்க் ஒன்றில்தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் பாஸ்மார்க். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது போதையில் வந்த நபர் திடீரென கத்தியதால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுப்பான சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஈழ தாயகத்தில் என் மக்களை எப்படி கொன்றொழிக்கிறார்கள் என்று ஓடி ஓடி கத்தும் போதெல்லாம் என் குரல் வலையை நெரித்து சிறைபிடித்திய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் வேற வழி இல்லாமல் சாதி மத சகதியிலிருந்து வெளியே வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன அடையாளத்துக்குள் திரளத் தொடங்கினோம். அந்த திரட்சிதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி. இந்த புரட்சி தான் இன்றைக்கு திராவிடர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிரட்சி. இதெல்லாம் திராவிட சாதனைகளில் வருகிறது. டாஸ்மார்க் ஒன்றில்தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் பாஸ்மார்க் வாங்குகிறது. இதை ஒழிக்க மதுவில்லாத ஒரு மாநிலமாக ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அது நம்மால் தான் முடியும். என் அருமை சொந்தங்களே, மனிதன் ஆதியில் செய்த வேலை என்ன? வேட்டையாடி உண்டான் விலங்குகளை, பிறகு ஆடு மாடுகளை வளர்த்தான். காடு சார்ந்த இடங்களில் வந்து ஆடு மாடுகளை வளர்த்தான். பிறகு வேளாண்மை செய்ய தொடங்கினான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். வேளாண்மை என்பது தொழில் அல்ல, நம்முடைய பண்பாடு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.